உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிண்டி விடுங்க. வெட்டி வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். அதெல்லாம் கிண்டி விடுங்க. தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி வைங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. 5 minutes later. உருளைக்கிழங்கு கறிக்கு எடுத்த மசாலா என்னன்னா 2 கையளவு தேங்காய், 2 துண்டு பூண்டு, 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், கொஞ்சம் சோம்புத்தூள் அதை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். குழம்பு ரெடி. ஆப்பத்தில் ஊற்றிக்கலாம்.